வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு மில்லட் அரிசியில மாவு அரைச்சி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கிளாஸால 2 கிளாஸ் வரகு அரிசி எடுத்துக்கலாம். தினை அரிசி 2 கிளாஸ் எடுத்துப்போம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி எடுத்த அதே கிளாஸால 1 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி சேர்த்தாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயத்தை வாஷ் பண்ணிட்டு இதையும் ஊற வச்சு எடுத்துப்போம். இப்போ அரைக்கும் போது பார்க்கலாம். இப்போ நம்ம வெந்தயத்தை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுந்தை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வெந்தயத்தை போட்டுக்கலாம். இப்போ உளுந்தை போட்டுக்கலாம். இப்போ உளுந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அரிசி அரைச்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு, மாவை எடுத்துடலாம். கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா உப்பு போட்டு கரைச்சாச்சு. ஒரு 6 மணி நேரம் புளிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா புளிச்சு பொங்கி இருக்கு பாருங்க. இப்ப இட்லி பிளேட்ல இட்லி ஊத்திக்கலாம். இப்போ சூப்பரா இட்லி வெந்திருக்கு. இட்லியை பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ சூப்பரான மில்லட் இட்லியும் புதினா சட்னியும் ரெடியா இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.